அம்மா உன் சம்பள பணமா ஒருத்தன் கொடுத்துட்டு போனா எந்தபடி? நெல்லு அந்த கவர் கொடு. மளிகை கடைக்காரனுக்கு கொடுக்கணும். சரசு வேற 1000 ரூபாய் கேக்குறா. கொடு. அதெல்லாம் தர முடியாது. ஏன்? நீங்க என்ன வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ஏன் சம்பள பணத்தை கேக்குறீங்க? ஓஹோ, ஏண்டி இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்றேன். உங்களுக்கு எதுக்கு? ஏண்டி நானும் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏருக்கு மாற பேசிட்டு இருக்க. யார் ஏருக்கு மாற பேசுறா? நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்றேன்னு அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்க. அரசு என்ன? அடிங்க, அடிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் என்ன அடிச்சு கொள்ளுங்க. இந்த வீட்ல இருக்கிறத விட செத்து தொலைலாம். ஏண்டி நீ என்ன சின்ன குழந்தையாடி? கல்யாணம் பண்ணிக்காம இந்த வீட்லயே இருக்க போற? ஏ லட்சுமி அக்கா உட்கார்ந்துட்டுல? அக்கா என்ன பேச்சுக்கா பேசுற நீ? பார், உனக்கு கல்யாணம் வேணானா அதை பத்தி மட்டும் பேசு. சும்மா லட்சுமி அக்கா வம்புக்கு இருக்காத. பாவம் அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற. உன்னோட எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. அம்மா என்னதாம்மா பிரச்சனை? டேய், இவளுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கடா. மளிகை கடைக்காரங்க கொடுக்கணும். இவ வேற பணம் கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டா இவ என்ன பேச்சு பேசுறா பாரு. மா, அவதான் மூடவுட்ல இருக்கால, அப்புறம் எதுக்காக கேக்குற? ஏய், கேட்டா என்னடி தப்பு? இதுக்கு முன்னாடி சம்பள பணத்தை ஏங்கட தான கொடுத்துட்டு இருந்தா. இப்ப என்னடி வந்து புதுசா அவளுக்கு? ஆமா, இனிமே என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. மீறி ஏதாவது சொன்னீங்க, நான் யாருன்னே பார்க்க மாட்டேன். இந்த வீட்ல நடக்கிறத வேறையா இருக்கும். பாத்தியா என்ன பேச்சு பேசிட்டு போறா பாரு. இவ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்றா. மா, அவளே ஏற்கனவே உம்மன் இருக்கால, எல்லாம் உன்னாலதான். அவ மாப்பிள்ள பார்க்க வேண்டாம், விட வேண்டியதானே? கழுத, நீ ஏத்து பேசிட்டு போடி. போய் வேலை பாரு. வக்காலத்து வாங்குறா. அம்மா விடுங்கம்மா. இது பாருங்க, ஈஸ்வருக்கு அது மாதிரி திட்டாதீங்க. இன்னும் 2-3 நாள்ல தானா சரியாயிடும். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா, போதுமா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. போட, போய் சாப்பிட்டு போ. சார் சார் யாருப்பா? யார் வேணும்? முரளி சார் இருக்காங்களா? இருக்கான். என்ன விஷயம்? ஈஸ்வரி மேடத்துக்கு சம்பள பணம் கொடுக்க சொன்னார் சார். கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறீங்களா மேடம்? நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க. முரளி, ஏய் வெளியில வாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வேலையை விட்டு நின்னவளுக்கு ஆளை வச்சு சம்பள பாக்கி கொடுத்து அனுப்புறியா? நல்லா இருக்குடா நீ செய்யறது. இத பாரு, இது என் வேலை விஷயம். இதுல நீ தலையிடாத. என்னடா தலையிடாத? அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புற, அவ தங்கச்சிக்கு கடன் கொடுக்குற. நீ என்ன வேணாலும் செய்வ, அதை நான் கேட்க கூடாதா? அக்கா சும்மா கத்தாதடா. ஆமா, அன்னைக்கு அவ தங்கச்சி பணம் வாங்கிட்டு போனால, அது யாரு கழிச்சிட்டு கொடுத்தியா இல்ல அதுவும் இல்லையா? இத பாரு, வீணா என் விஷயத்துல தலையிட்டு பிரச்சனை பண்ணாத. நான் என்னமோ செஞ்சுட்டு போறேன், உனக்கு என்ன? நல்லா இருக்குடா. யார் வீட்டு பணம் யார்கிட்ட போறது? இவர் என்ன வேணாலும் பண்ணுவாரா, யாரும் கேட்க கூடாதா? நான் அப்படிதான் கேட்பேன். எனக்கு உரிமை இருக்கு. நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அக்கானா நீ வீட்ல என் ஆபீஸ் விஷயத்துல தலையிடாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். டேய், உன் கோவம் என்னென்னடா பண்ணோம்? எவ்வளோ ஒரு சிரிக்கிக்கு ஐயா பணத்தை அள்ளி விடுவாரா? அதை நான் கேட்க கூடாதா? அசிங்கமா பேசுற. அப்படிதான்டா பேசுவேன். என்னத்தடா கண்ட அவகிட்ட? அவ மூஞ்சியும் முகர கட்டிய. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யாருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ உனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். நீங்களா அடிச்ச கூத்துனால தானே வேலையை விட்டே போனா. தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்க தவிர கொஞ்சமா அறிவு இருக்க உனக்கு? முரளி, என்ன முரளி, நான் இருக்கும்போது உங்க அக்கா இந்த பேச்சு பேசுற? நான் இல்லாத போது என்னெல்லாம் பேசியிருப்பேன்? இல்ல மாமா, தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வேண்டதவெல்லாம் தலையிடுறாங்க, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன் நீ புரிஞ்சுக்க வேண்டியதானே? உங்க அக்காவும் உங்க அம்மாவும் உனக்கு எத்தனை பேர் எடுத்து சொன்னாங்க? நீ புரிஞ்சுக்காம முரண்டு பிடிச்சல. அவ மட்டும் யாரு? ஓ ரத்தம் தானே, வேற எப்படி இருப்பா? அப்படிதான் இருப்பா. இல்ல மாமா. ஏய், என்னடா கூட வளவளன்னு பேசிக்கிட்டு? நீ முதல்ல ஆபீஸ்க்கு போ. போடா. மாப்ள, நீங்க ஒண்ணும் கோச்சிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மா கூட்டிட்டு போமா. வாங்க. போங்க. கணேசு,
கணேசு, யாரு? ஐயா நீங்களா? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படி இருக்க? என் புருஷன் எப்படி இருக்காரு? உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கும். என்னையா சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. நான் கணேச பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, கூட்டிட்டு வரேன். என்னங்க அழகப்பன் ஐயா வந்திருக்காருங்க. என்னது அழகப்பன் ஐயாவா? என்னங்க அழகப்பன் ஐயா வந்திருக்காருன்னு சொல்றேன், கேட்காத மாதிரி நிக்கிறீங்க. உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. அதான் மீனா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு என்ன பார்க்க வரணும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? அவர் இல்லாட்டி நமக்கு ஏதுங்க இந்த காரு பங்களா பிசினஸ் எல்லாம்? மறந்துட்டீங்களா? இல்ல மறக்கல மீனா. ஆனா அவரு இப்ப தப்புங்க. முதல்ல அவரை வந்து பாருங்க, என்ன ஏதுன்னு விசாரிங்க. அதான் மரியாதை. வாங்க. வாங்க ஐயா. நல்லா இருக்கே கணேசு? ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. எல்லாம் நீங்க போட்ட பிச்சை. ஐயோ, நான் என்னைய பண்ணிட்டேன்? ஏதோ ஒரு வழியை காட்டினேன். உன்னுடைய சுறுசுறுப்பு, உழைப்பு படிப்படியே மேல வந்துட்டேன். பிசினஸ் எல்லாம் இப்ப நல்லா நடந்துகிட்டு இருக்குல்ல? ஓ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கியா? சந்தோஷம். வந்து கணேஷ், ஐயா என்ன தயங்குறீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வேகத்தில் உன்னை பார்க்கணுன்னு புறப்பட்டு வந்துட்டேன். எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. ஐயா நீங்க பெக்காத பிள்ளைன்னு என்ன சொல்லிருக்கீங்க, என்கிட்ட போய் தயங்குறீங்களே, சொல்லுங்க ஐயா. கணேஷ், என் குடும்ப சூழ்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கியா. பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, இருந்தாலும் வாயை கட்டி வயிற்ற கட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சமயத்துல அதுவும் முடியாம போயிடுதுயா. 3 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். என்னையா தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பண உதவி வேணும் நான் செய்யறேன். ஐயோ வேணாம் ஐயா, அதெல்லாம் வேணாம். நான் சொல்ல வந்ததே வேற. தயங்காம சொல்லுங்க ஐயா. இது வரைக்கும் நான் பொறுப்பு இல்லாம என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். வீட்டுல 1000 கஷ்டங்கள் இருக்கும், அவங்க தான் அதை எப்படியாவது சமாளிச்சுக்குவாங்க. நான் பார்த்துட்டு பேசாம சும்மா உட்காந்துருப்பேன். என்ன அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. நான் ஒரு நல்ல மனுஷன்னு யாரு சொல்லலான்னு நீயாவது சொல்லுவேன். உன்ன மாதிரி 4 பேர் சொன்னாலும் சொல்லலாம். ஆனா நான் ஒரு நல்ல தகப்பனா என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லப்பா. நான் அவங்களுக்கு செய்யலேங்கிற உறுத்தல் என் மனசுல இன்னமும் இருந்துகிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா. அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எனக்கு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா, நான் ஒன்றும் பெருசா நினைக்கல. ஏதோ ஒரு சின்ன வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்தா கூட போதும். பெருக்கிறது, துடைக்கிறது, கூட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலைனாலும் செய்ய தயாரா இருக்கையா. ஆசை வருமானம்னு ஒண்ணு இருந்தா இப்ப என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில அது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால தான் கேட்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? இந்த வயசான காலத்துல இதெல்லாம் செய்வானான்னு யோசிக்கிறியா? இந்த உடல்ல உசிர் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்காக நீ எதையும் செய்ய தயாரா இருக்கேன். வருத்தப்படாதுங்க ஐயா, நான் கண்டிப்பா செய்யறேன் ஐயா. சந்தோஷம் கணேஷ், ரொம்ப சந்தோஷம். நான் வேலை இல்லாம கஷ்டப்பட்ட காலத்துல நீங்க மட்டும் என்ன அந்த ஷேர் மார்க்கெட் கம்பெனில சேர்த்து விடலன்னா எனக்கு ஏதியா அந்த வாழ்வு? இருக்கட்டும் ஐயா, அந்த ஷேர் கம்பெனில கடைசி வரைக்கும் நீ குமாஸ்தாவே கூட இருந்திருக்கலாம் இல்லையா? உன்னுடைய உண்மையான உழைப்பு, சுறுசுறுப்பு படிப்படியா முன்னுக்கு வந்துட்டேன். இப்ப தனியா கம்பெனி நடத்துற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. அப்ப நான் ஐயா தைரியமா கிளம்புங்க ஐயா, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா. வரேம்மா. வாங்க. மறந்துடாது கணேஷ். என்னங்க இது? அவ்வளவு பெரிய மனுஷன் உதவி கேட்டு வராரு, இப்படி பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க. அடி போடி. இவருக்கு வேலை போட்டு கொடுத்தா நமக்கு தான் கஷ்டம். அங்க வேலை பார்க்குற அத்தனை பேர்கிட்டையும் நான் தான் இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், என்னால் தான் இவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டான். இது தேவையா எனக்கு? இல்லைங்க, எனக்கு என்னவோ நீங்க செய்யறது தப்புன்னு தோணுது. இல்லம்மா, ஒரு 5000மோ 10,000மோ கேட்டா கொடுத்துருப்பேன். ஆனா வேலை தர்றங்கிறது அது வேற விஷயம், உனக்கு புரியாது. சரி, எனக்கு டைம் ஆகுது, நீ டிஃபன் எடுத்து வை, நான் கிளம்பணும்.
பாக்குற வா. வா மதி உட்காரு. அக்கா இப்போ வந்துட்டு போனது அந்த கௌதம் தானே? அவன் எதுக்காக இங்கெல்லாம் வரான்? அது ஒரு பெரிய கதை. நீ உட்காரு, நான் சொல்றேன். ஏ மதி, கௌதம் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. நல்ல மனுஷன்தான். ஏதோ கெட்ட நேரம் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்ப எனக்கு தெரியற மாதிரி செஞ்சாரு பாரு, அதான் அவர் செஞ்ச பெரிய தப்பு. அக்கா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. சரி, ஒரு குழந்தை கடத்தல் விஷயமா இவரை நம்ம மீட் பண்ணோம்ல. ஆமா. அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட அந்த அக்யூஸ்ட் இவன் தான் குழந்தைய கடத்த சொன்னா இவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு புலம்பிட்டு இருந்தானே. இப்போ அதுக்கு என்னக்கா? விஷயம் இருக்குடா, கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த அக்யூஸ்ட் சொன்னது உண்மை. என்னக்கா சொல்ற? நிஜமா தாண்டா. ஏதோ பண தேவைக்காக அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை செய்ய சொல்லி திட்டம் போட்டிருக்காரு. ஆனா பாதிலேயே மனசு மாறி இருக்காரு. அந்த குழந்தை இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட சொல்ல சொன்னதே இவர்தான்டா. நான் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன்னு வெளியில தெரிஞ்சா என் பேர் கெட்டுடும். ஏதோ புத்தி கெட்டு அப்படி பண்ணிட்டேன். இப்ப தெரிஞ்சிட்டேங்க, தயவு செஞ்சு போலீஸ்ல சொல்லாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சினார்ரா. என்னக்கா அது? நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க? பாவண்டா அவரு. அவர் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா செஞ்ச தப்ப உடனே புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண பார்த்தாரு பாரு. அதுல தாண்டா மனசு இழகிட்டேன். இப்ப கூட என்ன, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இங்க வர வேண்டியது. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, நான் திருந்திட்டேன், நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களை கோயில் கட்டி கும்பிடுறேன், அப்படி இப்படின்னு ஒரே கெஞ்சுற வேலை தாண்டா. இல்லக்கா, நீ பண்ணது பெரிய தப்பு. இந்த விஷயத்தை நீ அப்பயே போலீஸ்ல சொல்லிருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி அவன் திருந்துற ஜென்மெல்லாம் கிடையாதுக்கா. அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல். ஏய், அவர் உனக்கு தெரியுமா? அவன் யாரு, எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான், இது எல்லாமே எனக்கு தெரியும்க்கா. எப்படிடா? தற்செயலா தான் தெரியும். இவன் எங்க எம்டியோட கூட பிறந்தவன். என்னக்கா யோசிக்கிற? இவ்வளோ வசதியானவன் கேவலம் கொஞ்சம் பணத்துக்காக ஒரு குழந்தைய கடத்துவான்னு நினைக்கிறியா? நிச்சயமா அவன் கடத்துவாங்க்கா. ஏன்னா அவன் அதே பணத்துக்காக தான் எங்கள் எம்டிக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமாங்க்கா, அவங்க ஃபேமிலியில் ஏதோ சொத்து பிரச்சனை நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவனும் அந்த வீட்டை விட்டு பிரிச்சுட்டாங்க. இவனுக்குன்னு இந்த சொத்தெல்லாம் இவன் அழிச்சிருக்கான். இப்போ எங்கள் எம்டிக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கொடு, இல்லைனா நான் அவனை ஒழிச்சிருவான்னு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க்கா. அக்கா, யாரை கேட்டாலும் அவனை பற்றி நல்ல அபிப்பிராயமே சொல்ல மாட்டாங்க்கா. இவன் பணத்துக்காக எது வேணாலும் செய்ய துணிவாங்க்கா. நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக அவன் போலீஸில் மாட்டுவான். நீ வேணா பாரு. உங்க எம்டி சொல்றத வச்சு அவரை தப்பா நினைக்காத. எனக்கு என்னமோ அவர் நல்லவரா தான் தோணுது. அக்கா, நீ தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. நிச்சயமாக அவன் நல்லவனே கிடையாதுக்கா. எங்கள் எம்டி சொல்கிறது மட்டும் இல்லை, நானே அவனை பார்த்துருக்கேன். இதை பாருங்க, எதுக்கும் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க என்ன? சரி, நான் வந்த வேலையை மறந்துட்டேன். பணம் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க. தேங்க்ஸ்டா. சரிக்கா, நான் வரேன். சரி. என்னங்க? என்ன? ஓனர் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. ஏங்க, இப்ப வந்துட்டு போனது உங்க தம்பி தானே? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அவர்கிட்ட என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் சொல்லல. இனிமே சொல்ற மாதிரி நடந்துக்காதீங்க. சார் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். போட்டோ எடுக்கணுமா? கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா? தம்பி சொல்லுங்க சார். இந்த போட்டோ அது நல்லா இருக்குன்னு விட்டு வச்சிருக்கேன் சார். இந்த போட்டோ எனக்கு கிடைக்குமா? இது போட்டோ விற்கிற கடையில் சார், போட்டோ எடுக்கிற ஸ்டுடியோ. எனக்கு தெரியும் தம்பி, அந்த போட்டோ எனக்கு வேணுமே சார். இந்த ஒரு கஸ்டமர் ஒரு மாதம் முன்னாடி எடுத்த போட்டோ சார். இது நல்லா இருக்கேன்னு ஒட்டி வச்சிருக்கேன் சார். அதுவும் இல்லாமல் கஸ்டமர் தெரியாமல் ஒட்டி வச்சிருக்கமே, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோட்டு நானே பயந்துட்டு இருக்கேன். நீங்கள் வேறு கேட்குறீங்க. உங்களுக்கு எது சார் இந்த ஃபோட்டோ?
தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தம்பி. அது எப்படி சார் சொல்கிறீங்க? அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னுடைய பொண்ணுங்க. ஓ அப்படியா? சரி சார், உள்ளே வாங்க சார். பரவாயில்ல தம்பி, அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும். என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு. மேல்கொண்டு ஏதாவது பணம் வேணும்னா வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோ கொடுப்பீங்களா? என்ன சார், உங்கள் பொண்ணு முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? சரி அதை விடுங்க சார். அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்க வரும்போது நிச்சயதார்த்தம்னு பேசிக்கிட்டாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்துச்சுங்களா? நல்லா முடிஞ்சிருச்சு சார். கல்யாணம் எப்போ சார் வச்சுருக்கீங்க? சொல்லுங்கள் சார். முன்ன பின்ன தெரியாத 3வது மனுஷனை இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே. ஆனா என்ன சார் சொல்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? கல்யாணம் நின்று பிடிச்சு தம்பி. மாப்பிள்ளையோட அப்பா இறந்துட்டார். பாழா போற ஆக்சிடென்ட் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சியா. சாரி சார், உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். கொஞ்சம் இருங்க சார். தம்பி டேய், அந்த கவர் எடுப்பா. அந்த 4ஆம் நம்பர் போட்ட கவரையும் இன்னொரு கவரையும் எடுப்பா. டேய் சீக்கிரம் எடுத்துடா. சார் கவலைப்படாதீங்க சார், உங்கள் பொண்ணு கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் சார். கல்யாணம் தள்ளி தான் சார் போயிருக்கு. நின்று போச்சு நினைக்கிறீங்க? கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஃபோட்டோ எடுத்து தரேன். இந்தாங்க சார். இதுக்கு ஆல்ரெடி அவங்க காசு கொடுத்துட்டாங்க. இதையும் எடுத்துட்டு போங்க. தம்பி இதுக்கு ஏதாவது? இதுக்கு ஒன்றும் வேணாம் சார். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சா போதும் சார். போயிட்டு வாங்க சார். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? இருக்க மதி, நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. லக்ஷ்மி எப்படி இருக்காங்க? அவங்களும் நல்லா இருக்காங்க. பாரு மதி, உன்னை நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறது கூட ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. உங்கள் உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கு ஒன்றும் இல்லை மதி, ஆனால் வியாபாரம் மட்டும் கொஞ்சம் டல் அடிக்குது. என்னால் கடையை கொஞ்ச நாளாக கவனிக்கவே முடியல. கேட்குற இடங்கள்லாம் பணமும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. வியாபாரம் நல்லபடியாக நடந்தாலும் சரக்கு வாங்கி போட முடியாத நிலமையில் இருக்கிறேன். ஆஸ்பத்திரி, காரியம், தங்கச்சி ட்ரீட்மெண்ட், அது இதுன்னு நான் கொஞ்சம் அலைஞ்சதில் கையில் இருந்த மொத்த பணமும் தீர்ந்துருச்சு. இப்போ என்ன செய்யறதுனே தெரில மதி. இன்னும் ஒரு 10 நாள் இப்படியே போச்சுன்னா எங்கள் கடையை மூட வேண்டி வருமோன்னு பயமாக இருக்கு மதி. ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? நேரம் மதி, 12 வருஷமாக நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு வரேன் தெரியுமா? இந்த வருஷம் போரூரில் இன்னொரு தொட்டி கூட போடலான்னு நினச்சிருந்தேன் மதி. ஆனால் இப்படியெல்லாம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எவ்வளோ கஷ்டங்கள் நான் பார்த்துருக்குறேன். ஏன் நடக்கிற இந்த கல்யாணம் தள்ளி போலையா? எங்கள் அப்பா இறந்து போனப்போ கூட நான் அழுதனே தவிர மனசு உடைஞ்சு போகவே இல்லை மதி. உறுதியாக தான் இருந்தேன். ஆனால் தொழிலில் தோத்து போயிடுவேன்றத நினச்சி பார்க்க முடியலப்பா. என்னை நம்பி கேவலம் ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்றத நினைக்கும் போது இத்தனை வருஷம் தொழில் செஞ்சு என்னத்தை சாதிச்சேன்னு தோணுதுப்பா. சே, வீட்லேயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனைன்னு 2 இடத்துலையும் ஒரே நேரத்தில் கழுத்தை பிடிக்கும் போது தாங்க முடியல மதி. சார், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ என்னப்பா பண்ணுவ? சின்ன பையன், உன்னுடைய சக்திக்கு மீறி தான் நீ உன் வீட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற. நான் வேற எதுக்காக என்னுடைய கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு விடு. இல்லை சார், பரவாயில்ல. மனசு விட்டு பேசினா தானே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சொல்லுங்கள் சார். உண்மைதான் மதி, இதெல்லாம் என் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கூட என்னால் சொல்ல முடியல. ஒரே வீட்டில் தனித்தனி தீவு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? எல்லாருடைய மனசும் எல்லாருக்கும் புரியதான் செய்யுது. ஆனால் யாராலையும் அடுத்தவங்க கருத்தை ஏற்றுக்க முடியல தெரியுமா? கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே சரியாயிடும். சரியாகணும் மதி. கடையை ஏதாவது மூட வெட்டி வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மதி. இப்போ கூட இந்த வீட்டில் போய் ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் கேட்டு தான் வரேன். பணம்னு கேட்ட உடனே அவனுடைய பேச்செல்லாம் எந்த அளவுக்கு மாறி போச்சு தெரியுமா?
சரி மதி, நீ கிளம்பு. நான் போய் ஒரு பேங்க் மேனேஜரை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். நீ கிளம்பு. ஏய் நில்லு. எங்கடி போற? இல்லம்மா, முரளி சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணலான்னு. எதுக்கு? சம்பளம் கொடுத்து விட்டுருக்காரு இல்லையா? நான் ஏற்கனவே சரஸ்வதிக்காக அவர்கிட்ட 1500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். அதை பிடிக்காமலே கொடுத்து விட்டுருக்காரு. அதான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மதி வருவா, மதி போனை வாங்கி பண்ணு. என்னம்மா இது? நான் வெளியில போய் ஒரு ஃபோன் கூட பண்ணக்கூடாதா என்ன? நான் என்ன சின்ன குழந்தையா? ஆமாண்டி, நீங்க குழந்தையா இருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்படி வளர்ந்து என் உயிரை வாங்குறீங்க. போடி, போய் வேலை பாரு போ. ஏய், போ உள்ள.